ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கிராப் லாலிபாப் அண்ட் ஹோம்மேட் மேயோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு 1/2 kg ஒரு மீட்டி அண்ட் ஃப்ளெஷியான கிராப் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். சின்ன நண்டாக வாங்கினீங்கன்னா வந்து உள்ளே நிறைய சதை இருக்காது, ஸோ அதனால் பெரிய நண்டாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 கிலோ நண்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 1 hour. இது பண்ணாமையும் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கொடுக்கலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் லாஸ்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த கொடுக்கலாம் இப்படி நல்லா உடச்சி விட்டுட்டு நண்டை வந்து நல்லா தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு தட்டிட்டு இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உள்ளே இருக்க சதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் கத்தி வச்சு எடுத்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு 1/2 kg நண்டுக்கு வந்து 8லேருந்து 10 கிராப் லாலிபாப் வந்து நம்ம செய்யலாம், நல்ல பெரிய நண்டாக இருந்ததுன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த நண்டை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃப்ளெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் இல்லைனா பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட், ஒயிட் ப்ரெட் வந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள் அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். பட் ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த ஒரு கொடுக்கு வந்து நல்லா பால் மாதிரி சுருட்டி உள்ளே சொருகிட்டு எக் வாஷ் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹாட்டான ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது, பிகாஸ் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக வந்து பர்ன் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் ஆயிலில். இப்போ பிளேட் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணி. ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா ஒரு 3 இல்லைனா 4 போடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பலூன் மாதிரி உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேயோ ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை பீட் பண்ணி எடுத்துருக்கேன், 4 பல் பூண்டு, சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பிளெண்டரில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பிளெண்டரோட பாட்டம் சைடு வந்து அந்த பாத்திரத்தோட அடியில் படுற மாதிரி விட்டு 10 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஃபஸ்ட்டு பாதி சேர்த்து பிளெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10 செகண்ட் மட்டும் பிளெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து ஆயில் சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும், அப்புறம் மேயோ வராது, ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ ஹாஃப் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஒரு 10 செகண்ட்ஸ் கேப்பில் பிளெண்ட் பண்ணோன்னா சூப்பரான ஹோம்மேட் மேயோ ரெடி ஆயிரும். ஸ்டோர் பாட்டை விட ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிறத விட வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் ப்ளஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிராப் லாலிபாப் இல்லை டிப் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.